இழந்துட்டு அவளுடைய வருமானம் எல்லாம் போய் ஒண்ணுமே இல்லாம கடைசியா இங்க எருசலேம்ல இருந்து பஞ்சத்துக்கு பயந்துதான் அவ என்ன பண்றா, மோவாப் தேசத்துக்கு தன் குடும்பத்தாரோட போறா. அந்த இடத்துல குடும்பத்தை இழந்து அவ எடுத்துட்டு போன சொத்து சோகம் எல்லாத்தையும் இழந்து ஒரு பஞ்சம் பட்டினியான நிலைமைக்கு வந்துட்டா அந்த தேசத்துல. அந்த இடத்துல அவளுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எருசலேமை தேவன் சந்தித்தார், அங்கே ஆகாரம் உண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு நற்செய்தி ஒரு மனுஷனால அறிவிக்கப்படுகிறது. அது யாருன்னெல்லாம் சொல்லப்படலை அதுல, ஆனா அவளுக்கு சொல்லப்படுது ஆகாரம் உண்டாயிருக்கிறது. தேவன் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன நினைக்கிறா, சே நான் ஏன் இங்க இருந்து பசியும் பட்டினியுமா இருக்கணும், என் தேவன் எனக்காக அங்க ஆகாரம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி எருசலேமுக்கு போறா. அதுதான் நற்செய்தி. ஒருத்தவங்க பசியோட பட்டினியோட இருக்கும்போது அவங்களுக்கு போய் உனக்கு ஆகாரம் இருக்குது, நீ பசியோட இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றதுதான் நற்செய்தி. அதேதான்